இது போன்ற புதிய வீடியோக்களுக்கு கீழே தெரியக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரதம் செலுத்தினால் தான் அந்த கர்ணனை என்னால் கொல்ல முடியும். அப்படி என்றால் குருநாடு, இந்த அஸ்தினாபுரம் சொல்றாங்களே அதற்கு பேரே குருநாடு. ஆமா, குருநாட்டில் பாதியினை கொடாது இருந்தால் அவனை. ஆமா, அதனால குருநாடு, அதற்கு குருஷேத்திரம். ஆமா, அதாவது குருஷேத்திரம் வந்து விட்டால் எதிர்ப்படி யாரும் நீங்க சங்கு ஊதிடுறோம். கர்ணனுக்கு நீ சங்கு ஊதணும். பாபா, அங்கே பார்த்தாயா யார் வந்திருக்கிறார்கள் என்று? இப்பொழுது அதாவது நமது சேனையானது இந்த பாண்டவர் சேனை இந்த குருஷேத்திர பூமியில கிழக்கு நோக்கி இருக்கிறோம். ஆமா, கிழக்கு நோக்கி இருக்கிற காரணம் என்ன? ஆமா, உதய திசை. ஆமா, உதய காலம். ஆதவன் உதயம் நேரம். எங்களுக்கு வெளியே போகுது. ஆமா, இங்க பாக்குறது மேற்க பாக்குறாங்க. ஆமா, சூரியன் ஆதவன் எப்படி மறைவான்? இருட்டாவது எந்த பக்கம்? மேற்க. அவங்க மேல் திசையை பாக்குறாங்க, நாங்க கீழ் திசையை பாக்குறோம். நாங்களே வந்து போய் தான் அந்த பக்கம் நின்று அவன் நேரம் பாருங்க. விதி வழியே மதி போகுது, விதி வழியே மதி செல்கிறது. மதி வேலை செய்ய நாங்க என்ன பண்ண முடியும்? உண்மையாக யுத்தத்துல வந்திருக்கிறோம். நாடு இருக்கிறதே, நாடு பேரற்ற புண்ணிய நாடு, நடு நாடுன்னு பேரு. ஏற்கனவே தென்னார்காடு ஜில்லா, இப்ப கடலூர் விழுப்புரம் மாவட்டம் சொல்லுவாங்க. இது வந்து தென்னார்காடு ஜில்லா ஆதி காலத்துல. இதற்கு பெயர் திருமுனைப்பாடி நாடு. திருமுனைப்பாடி நாடு எங்கே? திருக்கோவில் பக்கத்துல சனியூர்னு இருந்தது. சனியூர் அது இப்ப இருபதில் தெரியல, அது புராணம் சொல்லுது. அந்த சனியூர்ல தான் வில்லிபுத்தூர் ஆழ்வார் அவர் பேரை கொண்டு இருக்காரு. அங்க இருக்கும்போது அவர் புலமை ஐயா மாதிரி புலமை பாரத்தில் நம்ம நாடகாசு இருக்கிறார் இல்லையா, கே ரங்கநாத ஐயா அவர் இருக்காரு. அவர் மாதிரி புலமையிலே அதிக சங்கீத வித்வானா இருக்காரு. அவர் பாடுகின்ற பொழுது அவருக்கு வந்து பொருள் சொல்ல யாரும் சொல்லணும்னாக்கா காதல சுரடு போட்டு அறுத்துவாங்க. காது குத்துவாங்க, காது அறுத்துடுவாங்களா, மூக்கு குத்துவாங்க, அறுத்துவாங்களா. ஆனா அந்த வழியே திருப்புகழ் படிப்பவர் சென்ற வழியினாலே ஒருத்தரை மதிப்பதில் முன்னிலையாளே. திருப்புகழ் படித்தால் திரும்பாத நாவெல்லாம் திரும்பும். அந்த முருகனையே அது கொடுத்தவர் அல்லவா. அதை விட முருகன் என்ன பாது இளம் பொருளாக இருக்கிறீங்க, உங்க காதெல்லாம் அறுபடுங்க காரணம் என்ன கேட்டிருக்காரு. கேட்கும்போது இந்த ஊர்ல வில்லிபுத்தூரார் அவர் பேர் கொண்ட அந்த பெரியாளர் இருக்காங்க இல்லையா, அப்படி பேர் கொண்டு இருக்காரு. குழந்தை பாடல்களை தலை சிறந்தவர். அதனாலதான் அந்த திருக்குறள் சங்கீதம் நல்லா பாடுவாங்க. ஆமா, விஷயமா பாடுவாங்க. கட்சியில பஜனை பாடுவாங்க. அவங்க பஜனை பாடுவாங்க. அப்படியே மட்டும் வருகின்ற பொழுது அதனால ஆமா இந்த காதல் இருக்குது. அவரை பார்க்கலாமா வாங்க வில்லிபுத்தூர் அழைத்து வரும்போது புலமை பாடுனாக்கா உங்களுக்கும் ஐயா எனக்கும் நிலைமைதான். 2 சுரடு எடுத்து வந்தாங்க, 2 பேரும் காதல சுரடு மாட்டினாங்க. அப்படி இந்த அருணகிரிநாதர் 99 பாடல பாடினார். அனைத்துக்கும் இந்த வில்லிபுத்தூர் பட்டு பட்டு சொல்லிட்டாரு, பொருள் சொல்லிட்டாரு. ஆனால் முருகா, நான் உயிரையே மாய்த்துக் கொள்ள வேண்டும். இந்த உயிர் எனக்கு என்ன தெரியும்? இந்த நான் இந்த யாருக்கு எதற்காக அப்படி என்னை கிளிமோகத்தை அறியாமல் முருகா என்று கீழே குதித்து உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மனதா மணியா ஒளியாய் தருவா உயிரா கரியா விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் முகனி என்று சொல்லக்கூடிய எனக்கு குருவாய் இருந்து எழுதி நாட்கள் எழுதினாயே முருகா. அப்படி நான் அசிங்கம் போட போறேன், நான போட போறேன், உங்களுக்கு நல்லா இருக்குதா? அப்படி என்று அந்த அருணகிரிநாதர் வேண்டும்போது கேட்கும் பொழுது நீ தகர வரிசையில பாடுக அப்படின்னு சொல்லிட்டாராம். தகர வரிசையில பாடினாராம். பாடின உடனே அந்த வில்லிபுத்தூருக்கு பொருள் சொல்ல முடியவில்லையா, திட்டுமுத்துலாடி விட்டார். என்னங்க உங்க காதல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லினாராம். என்ன செய்தாரை ஒருத்தல் அவர்களாலும் நன்மையும் செய்து விடல். நீங்க செஞ்ச
செஞ்சது நான் செஞ்ச உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? அதனால் நீங்களோ சகலமும் தெரிந்தவர். அப்படி தெரிஞ்சிருக்கும் பொழுது நீங்க சமஸ்கிருதம் படிச்சிருக்கிறீங்க. ஆனால் சமஸ்கிருதம் இருக்கக்கூடியதுதான் அதாவது மகாபாரதம், பஞ்சம வேதம், ருக்கு யசுரோதரம் சாம சொல்லக்கூடிய 4 வேதத்தையும் பிரம்மதேவன் அதாவது எடை போட்டாராம், நிறுத்தினாராம். 4 வேதம் ஒரு பக்கம், இந்த பஞ்சம வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரதம் ஒரு வேதத்தை தட்டு வைக்கும் பொழுது மகாபாரதம் தாழ்ந்துதான், இந்த 4 வேதம் உயர்ந்துதான். அப்பேற்பட்ட அனைத்து கதைகளும் இதிலே இருக்கிறது, கடலாக இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த மகாபாரதத்தை தமிழுக்கு கொண்டு வாருங்கள் படித்தாராம். அப்படிதான் முருகும் கம்மன் நெய்வாள் இருவாளும் துறை ஏற்றும் பெருகும் துறை 7 பிறப்பிடம் முழுகி கருகும் கருமுகில் மேலிய கவிஞானின் கண்ணில் பருகும் சுவை அவதாரவர் பாதம் வைத்தார். இந்த அர்ஜுன தீர்த்த யாத்திரை வந்தாரு. முதலாக நாகலோகம் சென்றார். நாகலோகத்தை நாகக்கண்ணியை மனம் முடித்து அங்கே அரவான் என்று சொல்லக்கூடிய பகனை என்றெடுத்து நேராக காசி வந்தாரு. காசி நினைக்க முக்தி காசி இருக்குது. அதாவது அங்கே காசியானது இறக்க முக்தி தரக்கூடியது. காக்கை கரையாது, பள்ளி சொல்லாது, பிணம் நாராது, மாடு முட்டாது, நாய் குறைக்காது, பிணமே நாராதுங்க. அந்த இடத்துல விஸ்வநாதீஸ்வரர் என்ன செய்யறாரு, அந்த வருகின்ற பிணத்துக்கெல்லாம் நமோ நாராயண சொல்லக்கூடிய ராம மந்திரத்தை, ஆமாம் அதாவது தாரக மந்திரம், தவத்த சுந்தரம், நேரக மந்திரம், நிலையான மந்திரத்தை அங்கே ஓதுகிறார். அதனாலதான் இறக்க முக்தி காசிக்கு போறாங்க, சொர்க்கம் கிடைக்க கங்கையில முழுனா அப்படி என்று அப்பேற்பட்ட அங்க வந்தாரு. அடுத்த நேராக திருப்பதி, திருப்பதி மிதியாத பாவம் சொல்லிருக்காங்க. திருப்பதி வந்து இந்த வெங்கடால வைத்து தலைமுறைக்கு எழுந்தாக்கா 21 தலைமுறை செய்த பாவங்கள் கிடைக்கப்படும், புண்ணியம் கிடைக்கும் சொல்றாங்க. அப்பேற்பட்ட புண்ணிய நதியில் நீராடியவர் தான் இவரு. திருக்கோயில் எத்தனை முறை போயிருப்பாரு, இந்த ஆண்டவன் தரிசனத்தை எத்தனை முறை பார்த்திருப்பார். அப்பேற்பட்ட ஐயா அவர்கள் அதாவது முதல் ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயார் சொல்லக்கூடிய 3 ஆழ்வார்கள் கண்டது ஜோதி வடிவிலே அன்பே தகலியாகவும் அதாவது வையம் தகலியாகவும் திருக்கண்ணே சொல்லக்கூடிய அந்த ஜோதி வடிவிலே பார்த்தவர்களா. ஏன்னா இது புண்ணியமான நாடு இல்லை, நடுநாடு இல்லையா? அந்த நடுநாட்டில் இருந்தது திருப்பதி, 2 திருப்பதி, ஒன்று திருப்பதி, இன்னும் திருவேந்திபுரம். அப்பேற்பட்ட தரிசித்த உத்தமன் அல்லவா, நடராஜன் ஐயா அவர்கள் அல்லவா. அப்பேற்பட்ட ஏன்னா அந்த கதையை சொன்னாதான் அந்த பாவங்கள் தோஷங்கள் விலகுன்றதுதான் அந்த கதையை சொல்றோம். அப்பேற்பட்டவர் அங்கே அதாவது வருகிற நேரத்தில் இது போன்ற புண்ணிய நதியாக இருக்க அப்பேற்பட்டவர் எழுதுதான் நீடாடி உலகத்து மலைநாளோட 5 கேவே வாடா தவம் வீராசன் மாபாரணம் சொன்னார் சொல்லக்கூடிய 4333 குறள், அதாவது செய்யுள். அப்படி 4333 செய்யுள்ல 2 செய்யுள் கொம்பு சுழி இல்லாத செய்யுள். இந்த அர்ஜுன நாகலோகம் போனார் இல்லையா, கீர்த்தி யாத்திரையில அந்த உளுவியை கண்டார் இல்லையா, பார்த்தார் இல்லையா, இவளுக்கு மகன் பிறந்தானை பண்ணகாதிபன் மகன் பெற்ற அந்த அரவான் பிறக்க நேரத்திலே நாகாதிபன் நலன் கண்டு நாகாதிபன் மகன் என்று சொல்லக்கூடிய கொம்பு சுழி இல்லாத செய்யுள் ஒண்ணு. அடுத்தது இந்த கண்ணன் மதுரை விரும்பி போன விதுர ஆழ்வார் வீட்டுல, ஆமா வந்து மணிக்கிடும் மன்னவர் வணங்க பரிந்துடாபடி கண்ணனும் கண்ணன பரப்பி அந்த மாநகர புகுந்தையில் அரசு குன்று கூர் விதுரன் வாழ்வடை புகுந்தான் என்று சொல்லக்கூடிய முன்னுமே தூண்டடிய முழு பயோதிரியோ பண்ணகாதிப பாயிலோ பச்சை ஆகலையோ சொன்ன நாடக சுருதியோ இங்கு நீ எழுதுவதற்கு என்ன மாதவம் செய்தது இச்சிறு குடியில். ஏன்னா நீங்க இந்த குடியில் வந்திருக்கீங்களே, குடிச்சு வந்திருக்கீங்களே, ஏற்கனவே பார்க்கலாம் வந்திருக்குமா, பண்ணகாதிப பாயா இருக்குமா, ஏற்கனவே நீங்க அந்த ஆளுநர்ல பச்சை ஆளுநர் துணிந்தீங்களே, பள்ளி கொண்டீங்களே, அந்த இடமா இருக்குமா இது, இல்ல சொன்ன நாள் சுருதியா வேதமா இருந்திருக்குமா இடம், அப்படி என்று கொடுத்தாங்களே. அப்பேற்பட்ட ஐயா அவர்களுக்கு எத்தனை ஊருக்கு எத்தனை பேருக்கு இவர் மோட்சத்தை கொடுத்திருப்பார், எத்தனை குடும்பத்தை வாழ வைத்திருப்பார், எத்தனை கலைஞருக்கு இவர் வாழ கொடுத்திருப்பார். இந்த முன்னாள் ஆசிரியர்கள் போனோம்னாக்கா நமக்கு தாமலம் வரும், நம்ம குடும்பம்லாம் பசி இல்லாத இருக்கும், அப்படின்னு எத்தனை பேர் வாழ்த்திருப்பார்கள். அந்த வாழ்த்திய அந்த திருவாயால் அருமையாளர்களுக்கு சார்ப சாமி சார்ப சாட்சியக்கூடிய 4ஆம் பதி கிட்ட வேண்டும் அப்படி என்று நான் கங்கணதாரியா வந்திருக்கிறேன். அந்த மகாபாரதம் எழுதுறது இந்த திருக்கோயில், அதனால்தான் திருக்கோயில தான் மகாபாரதம் எழுதினாங்க. அந்த 3 ஆழ்வார்களும் ஜோதி வடியில பார்த்தது திருக்கோயில் தான். ஓங்கி உலகளந்தது உத்தமன் சொன்னது இந்த திருக்கோயில் தான். அப்பேற்பட்ட அந்த உத்தமனுக்கு கிடைப்பது விடைந்தால் சூரியனுக்கெல்லாம் மோட்ச பதம் கிடைக்கப்படுவது. வைகுந்த வாசகத்தை திருப்பாத்திலே அயராத அயர்ந்து என்றும் இவருடைய திருநிலையிலே இவர்
தெய்வமா இருந்து இந்த குடும்பத்தை எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் வாழ்த்த போகிறார். வசதியா இருக்க போறாங்க. ஐயா தெய்வமா இருந்து பலரை வாழ வைக்க போறாரு. அதுக்காக தான் நான் வந்து ஒரு கங்கன் கட்டின்னு வந்துக்கிறேன்னு சொல்லுவோம். அதனால தான் நாங்க வந்து உதய சசியை பார்க்கறோம். சூரியன் வருவான், சூரியன் வரும், சூரியன் வரும் 10 வருஷமா. அதனால இப்ப ஒளி ஒளி கொடுத்துருந்தா செய்வதெல்லாம் இந்த ஜீவனை வாங்கத்தானே. அர்ஜுனோட மிஞ்சி மலருக்கு யுத்தம் செய்கிறார். ஆமா, நான் ரதம் செலுத்துறேன். எனக்கு கஷ்டமா இருக்குது. கேட்கணும் 186 வயசு படிச்ச பீஷ்மாச்சாரி அவர் தூரி அடிக்கின்றார். ஆனா அர்ஜுனனும் தாத்தா ஆச்சு, பாட்டன் ஆச்சு, தந்தை இறந்த பிறகு நம்ம எல்லாம் பகவத்தோர் ஆச்சு, தந்தைக்கு சோமாச்சு அப்படின்னு கை சோறுது. எனக்கு வந்தது ஆழி எடுத்தவன் மீது மனைப்புறு தாவி அடித்துடுவான். அந்த நேரத்தில் சக்கரப்படை வர வச்சு சக்கர தாவோடு வாங்க கண்ணாமா, இதுதான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நீ எந்த ஆயுதம் எடுக்க மாட்டேங்கியா? நான் அன்றே சபதம் செய்யறேன். நானு அதாவது ஆயுதத்தை எடுக்க வைக்கிறேன். நான் துரியோதன சபதம் செய்தேன். அந்த சபதம் நிறைவேற்றுறதுக்கு நாள் வந்துருக்கு. வாங்க வாங்க, முன்னால் நான் மடித்தாலும் பரவாயில்லை அப்படி என்று நான் சக்கரத்தான வார்த்தை புறப்பட்டேன். மாமா என்னை விட்டுடு மாமா, என்னை விட்டுடு மாமா, தாத்தா விட்டுடு மாமா, எங்கதான் வளர்த்தவராச்சு, தந்தைக்கு சோமாச்சு, நான் பண்றேன் மாமா, நான் வெல்றேன் மாமா அப்படி என் காலம் பிடித்து அழுதா தொழுதா. உனக்கு நான் வீரத்தை உருவாக்கினேன். இந்த மாதிரி தான் சொல்லிட்டு போறேன். சில மாதிரி தான் வீராச்சாரம் கூறினேன். அப்படி இருந்தோம் பார்த்த உடனே புத்திமகனே
உன் அண்ணன் இல்ல கர்ணன். ஐயோ எங்க அண்ணன் தரும குந்திமகனே உன் அண்ணன் இல்ல கர்ணன். நல்லா பாருப்பா. உங்க அண்ணனை பார்த்தா சண்டை போடுறியா? ஆமா. உங்க அண்ணனா ஆமா. உங்க தந்தையா நந்த கோபால கவுண்டர் தானே? அவர் இறந்ததுக்கு இந்த கர்ணம் வச்சு தான் வச்சோம். அருமை நாடக ஆசிரியர் தான் வந்து கர்ணம் செஞ்சாங்க. அடியர் வந்து ஓனாசத்தை செஞ்சேன். இந்த பகவான் வாரியார் செஞ்சாரு. உண்மை. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது சொல்றதுக்கு. அதாவது புகழ்ந்து பேசவேன்னு நினைக்கிறோம், நேரம் இல்லை. ஏன்னா வந்து வந்தா வாத்தியார் நடராஜர் அப்படி சொல்லுவாங்க. நடராஜன் ஆசிரியர் சொல்லணும். ஏன்னா அது வந்து அந்த பூதகணங்களுக்கெல்லாம் கேட்கணும். அந்த பேரை சொன்னா தான் ஒருத்தர் பேரை சொன்னதாங்க முத்தி மோட்சம் சொல்லியிருக்காங்க. பேரை சொல்லாத கிடையாதுங்க. உங்க அப்பா பேரை சொல்லு, உங்க பாட்டம் பேரை சொல்லு, முப்பாட்டம் பேரை சொல்லு, எதுக்கு சொல்றாங்க? அது சொன்னால்தான் மோட்சம். அதுக்காக தான் பேரை சொல்றது. அதுக்காக தான் கண்விழித்து உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் மோட்சம் போனது தான் இந்த நாடகம் கிட்டணும் தான் பேர்பட்ட நாடகம் நடக்குது. வாழ்க்கையும் நேரத்தையும் நாடகம் நடக்குதுன்னா அருமையா இருக்குதான். அப்பேற்பட்ட அருமையுடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் அப்படின்னு நான் வந்து பேர்பட்ட மகாபாரதத்தால பிரம்மகத்தி தோஷமே நீங்கி போச்சு. அருமையுடைய ஆத்மா சாந்தி சுலபம் 6 மணிக்கெல்லாம் சூரிய உதயத்துக்கெல்லாம் சரியான போகுது. ஆனா இந்தி மகனே உன் அண்ணன் கர்ணன் சொல்லிட்டு நானு நீ இல்லைன்னு சொல்லிட்ட. உன் அண்ணன் தர்மநந்தனை பாத்திரத்தை செய்யறியா? உன் அண்ணன் பார்த்தா அப்படி என்றா என் ரதத்தை பின்புறமாக செலுத்துகிறேன். புறப்படு. அண்ணா அண்ணா குருஷேத்திர பூமியிலே கர்ணனை கொன்று விட்டாயா? இல்லையே, கொல்லவில்லை. கர்ணா, கர்ணனாகிய கொல்லாமல் இங்கு வந்திருக்கின்றாயே, உன் கரத்தில் இருப்பது வில்லா அல்ல சொத்த வில்லா? ஆனா இல்லவோ என்று படித்திருந்தால் படித்திருக்கலாம். என் காஞ்சி விட்ட படித்து விட்டார். விடமாட்டேன். ஆமா உன் அண்ணன் நீ சென்றாயே குருட்சேத்திரம் சென்றாயே அந்த கர்ணனை கொண்டு விட்டாயான்னு கேட்டா. இல்லனா உங்களை பாக்குற மாதிரியே இருக்குது கர்ணனை பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு இன்னும் ஓட்டவில்லை சொத்தவில்லை உன் கையில் எடுத்து முடிவில்லை காண்டிமானம் பயிற்சி ஒரு கோவம் வந்துடுது. காரணம் என்ன? மூத்தோ சொல்ல வார்த்தை அமிர்தம் சொல்லிடுறாரு. என்ன படித்தாலும் பழிக்கலாம். ஓஹோ என் கரத்தில் இருக்கும் கல்நேபத்தை பழிக்க கூடாது. உண்மைதான். அன்றையே வந்ததேவனும் அக்னிதேவனும் சொல்லியிருக்காங்க. ஆனா படித்தா அவருக்கு இறைவு ஆக்க வேண்டும். அதுக்கலாம் எடுத்த கணக்கு இறைவன் ஒரே பேரிரச்சனாக உண்மைதான் அர்ஜுனா. குருஷேத்திரம் வந்து விட்டோம். நடந்து கொண்டிருக்கிறது. உன் அண்ணன் தர்மனும் தனியாக இருக்கின்றான். பாடி கூடாரத்திலே துணை ஒருவரும் கிடையாது. இதுதான் தகுந்த நேரம். எப்படியாகிலும் தர்மன் ஒருவன் ஆண்டவர்கள் 5 தலை சர்ப்பத்துக்கு சமானம், தலைக்கு சமானவர்கள். அதுல ஒரு தலை பின்னப்பட்டு விட்டாலும் மற்ற 4 தலை உயிர் வைத்து வாழாது. பூமி எடுத்து தன்னைத்தானே உயிரை போக்கிக் கொள்ளும். அது போன்று பாண்டவர்கள் ஒருத்தர் மாறிட்டாலும் மற்ற 4 பேர் இருக்க மாட்டீங்க உயிரோட. ஆமா, அதனால்தான் எப்படியாலும் தர்மத்தை கொள்ள வேண்டும். 1000 மன்னர்கள் நீ மறைத்து வைத்திருந்தான். கர்ண முகத்தை உன் அண்ணன் தர்ம முகம் மாதிரி நான் தான் மாத்தனேன். அப்படி ஆமா அந்த அதை கொள்ள வேண்டியதுக்காகத்தான். சரியா போச்சா? கொள்ளலாமா? ஆமா, இவன் என்ன கவலை மாடு மாதிரி பின்னாடி போறோமோ முன்னாடி வராங்க. இது சண்டிகை வந்தானுங்களா? எங்கேயாவது தாத்துறானுங்க. ஒண்ணும் போச்சு இல்ல. என்ன பின்னாடி போறீங்க முன்னாடி வரைக்கும் வந்தா சண்டிகை வரணும்னா சண்டைக்கு தான் வந்துக்கிறோம். சண்டைக்கு தான் வந்திருக்கிறோம். சண்டைக்கு வராது நான் இந்த சமாதானத்துக்கு வந்துக்கிறோம். ஆமா, இவன் வாழ கல்லப்பாரு. ஆனா அதாவது நான் வந்திருக்கிறேங்க. நான் வந்திருக்கிறேன்னாக்கா காரணம் இல்லாத வர மாட்டேன். இவங்க குலம் வந்து சைவம் பூச போடுறவங்க. ஆனா வைணவம் இது மகாபாரதம் வைணவம் நாம போட்ட கதை. இதுலயே 14ஆம் நாள் சண்டைக்கு ஆட்சி போன கைவாணி ஆட்சி போன நேரம் பரமேஸ்வரனை பார்த்தாரு. அது மட்டும் இல்ல, அதாவது 13 ஆண்டு காலம் வனவாசம் போனாங்களே. 12 ஆண்டு வனவாசம் ஒரு அத்தியாவசியம். அதுல காமிய வனம் சரஸ்வதி நதி போகுது இல்லையா, அதுக்கு பக்கத்திலே இருக்குது காமிய வனம். போயிட்டு வந்து பார்த்துக்கோங்க. அங்க இருக்கிறது. அங்க என்ன செய்தோம்? அதாவது இவன் பாசுமத கணியை பெற வேண்டும். உங்க பக்கத்தில் இருக்காரு இவங்க சின்னப்பா
சித்தப்பா விதுர மகாராஜா அவர்கள் எழுதிய விஷ்ணு தனுசு அதற்கு நிகராக பாசுபத கணன் இருக்கிறது. அப்படி என்று இந்த வியாத வியாசர் இந்த கதைக்கு நாயகனா இருக்கக்கூடிய தலைவனா இருக்கக்கூடிய ஆசிரியர் இருக்கக்கூடிய குரு இவங்க பாட்டன் ஞான உபதேசம் பண்ணாரு. மகனே நீ செல்ல வேண்டும், அந்த சிவனையே கைலாயவதியை பார்த்து பரமேஸ்வரை பார்க்க வேண்டும். அதனால் சடமுடி தவண்டரைத்து தவள வெந்நீர் பூசி இடையில் காவி வேட்டி இன்பமா கட்டிக்கொண்டு அடலம்பு வில்லு வேந்தி அர்ஜுனன் வருகின்றேன். ஆமா, அதனால சகலமும் துறந்து சன்னியாசியா, அதாவது காணகத்திற்கக்கூடிய இந்த கைலாய பரமேஸ்வரனை பார்த்து பாசுபதை கிளம்ப வேண்டும் இருக்கு. ஓர் மனதாய் ஒரே மனதாய், ஓர் மனதாய் ஒரே மனதாய், நான் உறுதி கொண்டேனே சிவமே உறுதி கொண்டேனே, நான் உறுதி கொண்டேனே சிவமே உறுதி கொண்டேனே. அந்த ஈசன் பாதம் கையிலே காண, அந்த ஈசன் பாதம் கையிலே காண. அப்படி என்று அவரோ புறப்பட்டார். அந்த நேரத்திலே ஏனுடைய சிவனே போற்றி, ஏனுடைய சிவனே போற்றி, எட்டாம் கருணே போற்றி. மாமணியே போற்றி, மாமணியே போற்றி. ஆமா, நேமே சி வாயில சொல்லக்கூடிய பஞ்சமாட்சரங்களை காற்றிலே ஆகாரமாக கொண்டு ஒரு காலை மிசைந்து மற்றொரு காலை ஒதுக்கி ஆசினான் மலைப்பொடி எண்ணில் கோடி ஆகமத்தின் படியும் எடுத்து ஒரு ஐந்து கூறி பூசினான் வடிவமெல்லாம் விபூதியாலே அப்பூதினை குறித்து சில குணத்திலே சேர்த்தான். பேசினான் ஒரு சிலைகை விசைன் கொண்ட பெருநகத்தில் இறைசிருக்க பேசலாம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட பாசகத்தை பெறுவதற்காக 5 ஆண்டு காலங்கள் ஆனா நிற்கிறாரு. மேல கரையாம் புட்டு புட்டுது, மழை பெஞ்சா கரையுது, செடி கொடி எல்லாம் மேல இருக்கிறது, சிங்கம் புலி கரடி எல்லாம் விண்ணான ஓராசி. ஆமா, அது ஊரலை அடக்கிக் கொள்கிறது. அதனாலதான் பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா ஆதி காலத்துல இப்பதான் சமதான் கல்லியே இல்லையே, மாடையில ஊர்ல இல்லையே, அந்த மாடு மிரட்டுமே அந்த இடத்துல அந்த மாடுகள் எல்லாம் உணாஞ்சிக்கணும், அது ஊர்ல அடைக்கணும் அப்படின்னு ஒரு கல்லை நடுவார்களா. இந்த மந்தவெளியில பெராத்தனையா எனக்கு குழந்தை பிறந்தாக்கா, எனக்கு அந்த நோய் தீர்ந்துட்டாக்கா, நான் அது பெராத்தனைக்கா வைக்கிறேன், அந்த மாடு ஆடெல்லாம் வந்து வளர்ச்சிக்கிட்டோம், அதனால ஊரில் அடங்கட்டும், அதோடைய அதாவது இன்பம் கிடைக்கட்டும் அதுக்கு அப்படின்னு நடுவாங்களாம். அது போன்று இருந்தாலும் 5 ஆண்டு காலம் அந்த பரமேஸ்வரியை வேறு வந்து காட்சி கொடுத்து வில்லாலேயே அடிச்சுட்டோம். ஈஸ்வரனே வில்லால் அடிச்சு எனக்கு அண்ணனுக்கு, எங்க அண்ணனுக்கு நீங்க வந்து கைலாய பதவி கொடுக்க வேண்டும், சிவபதியை கொடுக்கணும் அப்படின்னு அன்னைக்கு நடராஜன் ஐயாவுக்கு அந்த தில்லு நடராஜனை அடித்து இந்த நடராஜன் ஐயாவுக்கு மோட்சத்தை கொடுக்கணும், சிவபதத்தை தரணும். அதனாலதான் இவரெல்லாம் அந்த சிவ நற்கதிக்காக அந்த அங்காளம்மனுக்காக ஆண்டவன் பூஜை செய்து கொண்டு அடியாரா இருக்கின்றார்கள். ஆமாங்க, சிவகோத்திரம் சிவ கைலாயபதியை ஆண்டவன் நேராக காட்சி கொடுத்தாரு. ஆனா அதாவது அந்த சிவலோகம் கிடைப்பது உண்மை என்னன்னா பரமேஸ்வரன் நேரா பார்த்தாரு, பாசுபத காலம் ஆனார் இல்லையா, நேரா எங்க போனாரு, இந்தியாவுல போனாரு. 3.25 நாளி இந்திய பதவியை பெற்றாரு. ஆமா, பொக்கினத்தோ பால் குடிச்சதால இல்லையா, அந்த சிவனை பார்த்ததால கைலாய ஈசனை பார்த்ததால இவருக்கு விண்ணுலகத்திலே தேவ உலகம் கிடைத்தது அல்லவா, இந்திய பதவி கிடைத்தது அல்லவா, அது போன்ற பதவி கிடைப்பது உண்மையும். அதனால்தான் காரணம் என்ன சொல்றேன், பக்கத்துல இல்லையா புஷ்பம், அந்த புஷ்பத்துல 3 வருஷத்துக்கு நடக்குது. அருமையா வந்துட்டாங்க, நான் ஈஸ்வரத்தை போட்டேன். அந்த ஈஸ்வரன் வந்து ஈஸ்வரத்தை போட்டேன். கோபால் ஏன்னா வாஜர் வேஷம் சேர்க்கலாம், பவுடர்லாம் போட்டுட்டாங்க, வேஷம் போட்டுட்டேன். ஆனா ஆசிரியர் வந்தாரு அப்படி என்று அந்த சிவனிடத்தை நீங்க செய்யுங்க அப்படி இதையெல்லாம் கொடுத்து அருமையாளர்கள் அந்த சிவனை பார்த்து அந்த சிவனாகவே பார்த்து மறுநாள் வாரி மோட்சம் இது மயில்ராமன் நாடகம்
நான் செய்யாத வேஷம் அருமையாருக்காக ஆஞ்சநேய வேஷம் அன்னைக்கு தான் முதல்ல நான் ஆஞ்சநேயர் செஞ்சது ஐயாவோட தான் சேர்ந்துட்டாங்க. அவங்க ஆழ்வாரு, நான் ஆஞ்சநேயர். அப்படி செய்து அருமையார்கள் உலகெங்கும் அந்த சிவனும் இந்த பகவான் இடத்திற்கே உகந்தவர், பெருமை பெற்றவர், பேர் புகழ் கிடைத்தவர். அப்பேற்பட்ட அந்த நடராஜர் ஐயா அவர்களுக்கு இந்த கைலாய பதி கிடைப்பது நிச்சயம், அந்த சிவலோக பதவி கிடைப்பது தின்னும். அதனால உண்மை என்ன நேரம் போய் பார்த்துட்டு சிவலோகமே போய் பார்த்து வந்திருக்காருங்க, சிவனையே நேரம் பார்த்துருக்காருங்க. அதனால ஆகட்டும், விடாதே புறப்படு. திடீர் 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 மெருகிதா நல்லதான் சொன்னேன் நானு. அது போறோம் உன்னை கொள்ள அப்படியா? கங்கணம் கட்டி வந்தோம், நாங்க சிவனையே தோத்திரம் செஞ்சிருக்கிறோம். ஆமா, அந்த சிவபெருமானையே தோத்திரம் செஞ்சு ஐயாவுக்கு கைலாயபதி கிடைக்கணும், அந்த சிவனுடைய திருப்பாத்திரம் கிடைக்கணும், மேலும் பிறக்க கூடாது நினைக்கிறோம். இவங்க வந்த வாயில மாத்திரம் வச்சிருக்காங்க. அவன் வாயிலாம் விடக்கூடாதுன்னு பார்த்தேன், என்னடா வாயில வச்சுக்கிற அவன் வாய கைத்தான் வரைக்கும் பேசிட்டு இருப்பான். வாயில அவதான் வச்சுக்கிறேன் தெரியுமா? காரணம் இல்ல, காரணம் எதிர்ப்படையிலே ரதத்தை செலுத்தக்கூடிய யாரு? மாயாவி திருட்டு போய் எடைய மாயாவி எடுத்து போய் மாயா. அதனால எதுவும் சொல்றது கேளு. அவன் ரதத்தை கீழே அழுத்தினாலும் அழுத்துவான், மேல தூக்கினாலும் தூக்கிடுவான். அதனால நான் சொல்ற வாக்கிட்டு சீர்கமலத்துக்கு மேலாகவும் சிறுசுக்கு கீழாக வச்சுன்னு வச்சுங்க அப்படியே விட்டு உந்தியவளம் அப்படியே விட்டு அவன் இறந்து விட்டான். அந்த பேரும் போய் யாருக்கு டெல்லி பூபதி சொன்னா அதை கேட்டுதான் கர்ணா விட்டா. பேரு எனக்கு வெற்றி நமக்கு ஒரு திட்ட வரையா. இவர் சொல்றாரு எதிரிப்படையில வந்து இருக்கிறவன் மாயாடி, நான் சிரசுக்கு நேரா குறி வைக்கிறேன், இப்ப மாருக்கு நேரா குறி வைடா அப்படின்னு சொல்றான். என் சிரசுக்கு நேரா குறி வச்சா ஒரு சாணம் எடுத்துவான், என் மாருக்கு நேரா குறி வச்சா ஒரு முளை வச்சுட்டு போறான். நான் சொல்ற மாதிரி நடப்பதே இல்லையா? நீ வண்டிக்கார தேர் போடுற வேலையை நீ பாரு, அம்பு வர்ற வேலையை நான் பாக்குறேன், கடை வர்ற வேலை எனக்கு. துரியோதனுக்கு வெற்றியை தேடி தரணும். வயசுத்த புழுவ நிமிஷத்துல புழுவ திருட்டு போய் உண்மைதாங்க. திருவண்ணூர் இருக்குது, அந்த சிவனுக்கு பெயர் கிருபாபுரி ஈஸ்வரர். கிருபை செய்தாரு. ஏன்னா தேவன் மட்டும் வாழணும், அரக்கரெல்லாம் இறக்கணும் மாறணும் அப்படின்னு தன் உருவத்தில் இருந்த ஜோதி இருந்தது இல்லையா, அந்த ஜோதியை பிரித்து அதற்கு அதாவது சுந்தரர் ஆளான சுந்தரன் பேர் வைத்து முதல்ல கடலை கலக்கும் என்ன கிடைக்கும்? விஷம் வந்தது, அதை எடுத்து கண்டதை பிடிச்சிட்டாங்க, பார்வை தீர்ந்து போச்சு. அடுத்தது அமிர்தம் கிடைத்தது, அந்த அமிர்தத்தை கொண்டு வந்து தேவர் மட்டுமே பருகணும், தேவர் மட்டுமே அதை புசிக்கணும், நரத்திரை மூப்பு சாக்கடை சொல்ல சகலத்தை விளக்கணும் அப்படி என்று கிருபை செய்ததால் அவருக்கு கிருபாபுரி ஈஸ்வரர். அந்த கிருபாபுரி ஈஸ்வரர் கோவிலுக்கு எத்தனை முறை போயிருப்பாரு, இந்த பாவம் தாங்க எத்தனை முறை வைத்திருப்பாரு, அந்த பாவம் விலகும், தோஷம் போகும். அந்த கிருபாபுரி ஈஸ்வரர்களுக்கு அந்த சிவகதி கிடைப்பது தென்னும், அந்த கைலாயபதி கிடைப்பது தென்னும். அந்த சிவனிடத்திலேயே
இருக்காரு. அதான் அவர் திருநிலையிலே அவருடைய ஆத்மா சாந்தியில செல்கிறது. அந்த திருநாபுரீஸ்வரர் செய்ய போறாருங்க. கோழி கடைக்கு போகுதுங்க. நீ சொல்லுறியா? விட முடியாது. விட முடியாது. நான் சொல்லுறேன். நீ யாராவது கேட்பாங்க. எப்ப நீரோ? எனக்கு கோபம் வந்தது. அடிச்சு விடுவானே. உனக்கு வண்டி ஓட்ட வந்த பாரு என்ன அடிச்சுக்கிறேன்டா. பேர் பாதையில வந்தவன் பேர் பாதையில நான் போறேன். எப்படியாவது குட்டி சேரா தாவுக்கும் தூவுக்கும் வித்தியாசம் தெரியாத தகர டப்பாங்க அவன். நீராகரங்க அவன். அந்த உப்பு தண்ணி பசி நேரத்துல போய் துரியோதனை தர்மநந்தன் அந்த தண்ணீர் பந்தல துரியோதன் பந்து தண்ணீர் பந்தல் வந்தா வயசாகி போச்சு. பசி கண்ணை மறைக்குன்னு சொல்லுவாங்களே. பசி வந்தா 10 மறந்துடும். போன சாப்பிட்டான். அடுத்தது வாங்கம்மா எப்ப மாமா வந்தீங்க? துரியோதன் கூப்பிடுறான். இது தர்மநந்தன் துரியோதன் தண்ணி பந்தல் மாமா. அந்த சாப்பிட்டான் இல்லையா, நீராகரம் குடிச்சான் இல்லையா, அந்த உப்பிட்ட உலையும் உள்ளளவு நினைக்கணும். அதுக்காக கஷ்டப்பட்டு லோட் பண்ணி சகோதரி தான். இந்த நகுல சகாதேவன் இருக்காங்க இல்லையா, இவங்க சகோதரி தான், மாத்திரை தேவி தான், இவங்க தங்கச்சி தான். ஆனா அது துரோகம் நினைச்சா இல்லையா, இதுவும் வேணும் இதுக்கு மேலும் வேணும். நீங்க 2 பேருமானாலும் நாங்க 2 பேரும் சண்டை போட வந்தா உங்களுக்கு நான் மட்டும் இல்லைன்னா தூக்கிட்டு போவாங்க. அங்க போய் நான் மட்டும் இருந்தா என்ன பண்ணிப்பேன் தெரியுமியா? அது கெடுக்கத்தான் இடையில வராங்க. வேற நேரத்துக்கு வேற அப்ப வெற்றி தேவையே இல்லையா? பூமகளே, உனக்கு நான் வாக்கு தத்துவம் செய்திருக்கின்றேன். பூமி போல திருக்கிறேன் அப்படி என்று. இந்த பூமியிலே எனக்கு 12 அங்குலம் இடத்தை கொடு. ஐயா, நான் அசுசடா என்று சொல்லக்கூடிய அன்று காண்டாவனத்தை எரித்த போது தப்பி ஓடு வந்து உன்னிடத்திலே அடக்கம் போது சரி அன்று முதற்கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு குடம் பால் கொடுத்தாய். அதை புசித்து இந்த பூதவன் வளர்த்தீர்கள். ஆகவே நீங்கள் விடுத்த போது அந்த மாயாவி பூமியை அழைத்து விட்டார். அதனால் மகுடம் மட்டும்தான் கிடைத்தது. இப்போது மறுபடியும் விடுவாயானால் அதெல்லாம் சில திறதல மகாதலம் என்று சொல்ல பாதாளம் சென்றாலும் சரி, அவர் சிரசை கொண்டு வருகிறேன். மறுபடியும் விடுங்க. முருகனுக்கு மேல் மருகனை விடாதே என்று நன்றி இடத்தை வளர்த்தி வாங்கினார். எப்போது என்னை விடு என்று உரைத்தாள். உன்னையே நான் விட்டு விட்டேன். என் முகத்தில் விழித்தாரே வாய்விடு. ஐயா, உண்டவற்றுக்கு நான் நிர்ணயம் செய்திருக்கேன். ஆகவே எப்பொழுது என்னை மறுபடியும் விடை மறுத்தாயோ உன் தேர்தட்டிலே என்னை அடித்து நான் வீரம் அழைத்துக் கொள்கிறேன். தோலம் செய்து விட்டேன். உனக்கு இனி வாழ்வது கிடையாது. என் உயிரை விட்டு விடுகிறது. இந்த ரதத்தில் ஓடி தன் தாயை அழைக்கிறார். குதிரை பெருக்கெடுத்து ஒரு சக்கரம் தலையில் ஆகுகிறது. சரி, நிராயுதமான இருக்கிறவர்கள் யாரும் வாழ்க்கையே மாட்டார்கள். இப்போது நான் இந்த தேசத்தை தூக்கிவிட்டு பிரயோகம் செய்கிறேன். பரசுராமர் சாபத்தினால் பானமெல்லாம் போச்சு. பரசுராமர் சாபத்தினால் பானமெல்லாம் போச்சு. விட்டுடலாம் கணையை விஜயமுகனே நீ. விட்டுடலாம் கணையை விஜயமுகனே நீ. பரசுராமர் சாபத்தினால் பானமெல்லாம் போச்சு. வெளியாக சுற்றிக் கொண்டால் ஆயுதம் இல்லாதுன்னா பானத்தை போடும் பொழுது இந்த பானத்தை மட்டும் வெள்ள மட்டும் நீ கீழே போடல, அந்த தர்மதேவதை உன்னையே கொண்டு விட்டு இருப்பார். அதனால் சற்று மறைவாக பிறகு நாளைக்கு அம்மா அரியகரி முருகரியே என்ன செய்வீங்க?
சேராயிடம் சேர்ந்து சேராயிடம் சேர்ந்து பஞ்சத்தில் விழுந்தாயிடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா கண்ணா வருவதை கண்ணா நல்ல உள்ளம் உறங்காது வல்லவன் சகுசலதா கண்ணா வருவதை காற்றினி மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை காற்றினி மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை காற்றினி மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை உன்படியே தாரடா உன்படியே கொண்டேனடா கண்ணா உன்படியே கொண்டேனடா மன்னவர் பணியேற்க மன்னவர் பணியேற்க கண்ணனும் பணி செய்ய மன்னவர் பணியேற்க கண்ணனும் பணி செய்ய மன்னித்து அருள்வாயடா கண்ணா மன்னித்து அருள்வாயடா சகலில் இருக்கிறது இருக்கிறது கண்ணாபிஷேகம் இருக்கிறார் தெரியவில்லையே ஏழு பிராமணன் ஐயா ஏழை பிராமணரா? ஆமாம் ஐயா அங்கே சென்ற போது வந்திருக்க கூடாது ஐயா என் வீட்டிலே அடுப்பு புகுந்து 6 மாத காலங்கள் ஆகிவிட்டது செய்கிறவா தாய் நோக்க அந்த தாயானவரை என்முகம் நோக்கினார் நானும் அங்கு தேசம் செல்கிறேன் இடதுகை கொடுப்பது வலதுக்கே தெரியாது என்பார்கள் கார்த்திகை மிஞ்சிய மழை இல்லை கர்ணனுக்கு மிஞ்சிய குறை என்று சொல்வார்களே அவரும் சென்று தானும் தர்மங்களை வாங்கி வருகிறேன் என்று சொல்லி வந்தேன் அங்கு தேசத்திலே கர்ண பூபதி இல்லை கர்ணன் குடைவல்லல் இல்லை குருட்சேத்திரம் சென்றிருக்கிறார் என்று சொன்னார்கள் அதனால் நான் ஐயா நீங்க தேடி வந்த அந்த அபாக்கியவான் கர்ணன் நான் தான் இதுவரை யாருக்கும் இல்லை என்று சொன்னது கிடையாது. கடைசி நேரத்தில் இல்லை என்று சொல்லாமல் இருக்கும் பொருளாய் கேளுங்கள் சுவாமி. ஆனா இறக்க போற நேரத்துல ஒருத்தர் சொல்லுவாங்க பாவி என் உயிரே போகுதுடா இப்ப வந்து அதை கேட்கிறேன்னு சொல்லுவாங்க. அதற்கு மாறாக கர்ணனும் ஆவியோடு காயம் அழிந்தாலும் மேதினில் பாவி என்ற நாமம் படையாது விஸ்தார கர்மம் வேண்டாம் மனதஞ்சியை செத்தாரை போல திரி என்பார்கள். பாவி என்று பெயரிடக்கூடாது ஐயா. இதுதான் கொடுத்து கொடுத்து சிவந்த கடல் ஐயா. தாங்கள் வாழ்கின்ற காலம் நான் வாழ்கின்ற காலத்திலே என்னுடைய நாட்டுக்கு வந்திருந்தால் தங்களுக்கும் நிறைய செல்வத்தை கொடுத்திருப்பேனே. இப்பொழுது எதிரியாருக்கு புலி அறிவு காலம் பற்றி உயிரானது உள்ள இருக்கிறது வெளியிருக்கிறது இன்னமும் சற்று நேரத்தில் உயிர் பிரிய போகிறது. அதனால் நான் தரத்த அந்த புள்ளை கேட்டு எனக்கு இன்பத்தை கொடுங்கள் ஐயா துன்பத்தை கொடுக்கிறார்கள் என்று சொல்கிறாயே. கர்ணா இது காரணி தானம் செய்திருக்கின்றாய் தர்மம் செய்திருக்கின்றாய். அந்த தானத்தாலும் தர்மத்தாலும் இடத்திலே புண்ணியம் என்று ஒன்று விழுந்திருக்கிறதே. அந்த புண்ணியத்தை தாங்கள் எனக்கு தரத்து கொடுத்தால் போதும் ஐயா. எங்கே இல்லாத பொருளை கேட்டு கடைசி நேரத்தில் என்னை இல்லை என்று சொல்ல வைத்து விடுவீரோ என்று பயந்தேன். இருக்கும் பொருளாக கேட்டீர்கள் சுவாமி. ஆனால் உங்களுக்கு தான வார்த்தை கொடுக்க வேண்டுமானால் எல்லும் தண்ணீரும் இல்லையே. உண்மைதான் ஐயா உண்மைதான். ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அது அகத்தமோ
இருக்கின்றேன். இருந்தாலும் என்னிடத்திலே ஜலம் இல்லை இல்லையே ஐயா என்று சொல்லுகின்றாயே, உண்மைதான். இந்த அத்தனிடத்திலே சதாகாலம் எள்ளி இருக்கும் ஐயா. ஆனால் உதிரம் இருக்கிறது, அதாவது நீர் என்பது நிலத்தில் வாழ் நீர் நிறந்தற்றி சொல்வார்கள். விண்ணிலிருந்து வரக்கூடிய ஜலமானது மழையானது ஒரே நிறம்தான். அது விழக்கூடிய இடத்தை விட்டுதான் அது செம்மணில் விழுந்தால் செந்நீராகவும், அதாவது கரிசமில் விழுந்தால் கரி நிறமாகவும், மணலில் விழுந்தால் வெண்ணிறமாகவும் இருக்கிறது. அதுபோன்று அதாவது எதிரியா இருக்கக்கூடிய அந்த அர்ஜுனன் தலைப்பட்டு அந்த இதயத்தின் வாயில் இருக்கக்கூடிய அம்பை அசைத்து அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய அந்த உதிரத்தை செந்நீராக எனக்கு பாவித்து தலைநாட்டு கொடுக்கக்கூடாதா? அனைத்திற்கும் நம்மை எடுத்து அதிலிருந்து ஒரு முதலத்தான் தர வேண்டும். கொடுக்க வேண்டுமானா நல்ல இதயத்தோடு கொடுக்க வேண்டும். இதயபூர்வமா கொடுங்க, நல்ல மனசோட கொடுங்க. சரி, அகற்று சுவாமி. பாரு, என்னை கற்றுக்கொள்ளு சுவாமி. இதுவரை செய்த புண்ணியங்களை தாரை வாட்டி கொடுக்கும்போது கொடுக்க போவதால் இது ஒரு புண்ணியம் வருமல்ல? உண்மைதான் ஐயா, புண்ணியம் வரும் தான். அதையும் சேர்த்து தாரை என் மேலையிலே தீண்டியுடனே நன்றாகப்பா ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படி என்று எண்ணம் வந்து விட்டது. நன்றாக பார், உன் உதிரம் என் மேலே தீண்டவுடனே எனக்கும் தரணும். ரத்த பாசம் ரத்தம் சொல்லுவாங்களே, அது வந்து விட்டது. உனக்கு வேண்டிய வரத்துக்கு தடையில்லாமல் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றான் அந்த மிகுந்த வாசுதேவன் லட்சுமி நாராயணன். அப்பேற்பட்டவன் திருக்கோயில் கண்டகோளும் கண்ணீரும் நெஞ்சிலிருந்து கருணையாகி அன்று விஜயதன் கண்டோம் இந்த ஸ்ரீதரன் அருளையப்போ அந்த யானையானது அனுதினம் புஷ்ட நீராடி மலை வைத்துக் கொண்டு அந்த நாராயணனுக்காக மலை சாற்றுவது வழக்கம். ஆனால் அந்த ஜலத்திலே கரான்னு சொல்லக்கூடிய முதலியானது இருந்தது. ஒரு நாள் நீராடும் பொழுது அந்த கரான்னு சொல்லக்கூடிய முதலியானது அந்த யானையினுடைய கரத்தை அந்த காலை பிடித்துக் கொண்டது. அதனால் கஜேந்திரன் காலை பிடித்துக் கொண்டு வந்து 1000 ஆண்டு காலம் உத்தரவாதம் கொண்டிருக்கிறது. வெற்றி தோல்வி கிடைக்கவில்லை. அம்மா என்று அழைத்தால் அப்பா கஷ்டம், அப்பா என்று அழைத்தால் அம்மாவுக்கு கஷ்டம். யாரை அழைக்கலாம் என்று அந்த நேரத்திலே அப்படி நினைத்தது. அந்த நேரத்தில் பங்கையை திருவைப்பாராய் பணிமதி சங்க சத்திரம் கையேந்தோம் தடங்கை கொண்டதில்லை இங்கித கெல்ல வாகன நேரான் இவத்தை காத்தவையோ கங்கையை தரித்த போதல் அதிமுலோ நடத்துடனே நெய்யாத பட்டாடை அதை மறந்தேன். சக்கரத்தாடு விடுத்தேன். அந்த கராண்டு சொல்லக்கூடிய முதலை அறுத்தேன். யானைக்கு காட்சி கொடுக்க வேண்டுமே அப்படி என்று என்று சென்று அங்கே கஜேந்திர மோட்சம் கொடுத்தேன். சபைக்கு விசேஷம் என்று சொல்வார்கள். அதனால்தான் ராமனுக்கு பேர் வைக்க கூட அதாவது பெயர் ஈண்டனன் கராமலயத்து கைக்கிரி எய்தி அராயண திருவான்னார் கரான்னு சொல்லக்கூடிய அந்த யானைக்கு மோட்சம் கொடுத்து சார்பை சாச்சலக்கூடிய 4ஆம் முறை கொடுத்தேனே. அதே போன்று உனக்கு நான் காட்சி கொடுப்பதற்காகத்தான் திருத்தோடு கண்டகோளும் கண்ணீரும் நெஞ்சிலும் நிற்க கருளாகி அந்த மோட்சத்தை உனக்காக கொடுப்பதற்காக உனக்கு நான் காட்சியளிக்கின்றேன். சதுரபதி சேவையோடு அதாவது உனக்கு நான் காட்சியளிக்கின்றேன். நன்றாகப்பா எளிய பொருளை எல்லாம் செல்லுமறை ஓர்க்கின்றேன். கூடிய மரியாதைக்கு சொன்னேன். என்னை தேடியே வளர்த்தோரான கிரிதலாத்திரனுக்கு உயிரையுந்தே பாடி நான் இருக்கும் போது மலரடி தந்தேன். எத்தனையோ மனிதனுக்கு கொடுத்த அதிபர்கள் இன்னைக்கு கவச உடலத்தை கொடுத்து மார்போடு ஒட்டிய கவச உடலத்தை அதிபர்கள் என் தாய்க்கு வர முடித்தேன் அதிபதிகள் இல்லை. உலகமெல்லாம் மஞ்சாடு வரையே வானகம் மக்கள் எல்லாம் எஞ்சாமல் வைத்தடைக்கு ஒரு ஆணின் மேல் கண்வளரும் ஈசனுக்கு கொடுக்கும் போது கூட என்
கரம் மேலே இருக்கிறது என்றால் நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? ஆண்டவா, நீங்கள் கேட்பது போல நான் கேட்க வேண்டுமானால் ஆண்டவரே, நான் எத்தனை பிறவி எடுக்கணும் இல்லாமல் தரக்கூடிய நல்ல இதயத்தை கொடுக்க வேண்டும். சின்ன பிள்ளையாயிட்டேப்பா, நீ பச்சிடம் பாலகனாகி விட்டாயே. ஆண்டவா, கண்ணா, கோவிந்தா, நாராயணனாக இப்பொழுது காட்சியளிக்கின்றேன். இந்த நேரத்திலே எனது அருமை சகோதரன் சகோதரன் துரியோதனன் வந்து விட்டு நடக்க கூடாது. இந்த சேவான சிறப்பாக எழுப்பு கொடி என்று கேட்டிருந்தால் கொடுத்திருப்பேன். அவையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு இருந்தா அடுத்த பிரிவிலே இல்லை என்று ஒருவருக்கு இல்லை என்று சொல்லாமல் மனத்தில் கொடி என்று கேட்கின்றாயே. மனம் மட்டும் இருந்தால் போடுமா? அதற்கு வேண்டிய பொருள் போஷம் இல்லாமா? அதனால் மைத்தனம் வைத்த வாய்மை கேட்டு ஐயன், மைத்தனம் வைத்த வாய்மை கேட்டு ஐயன் கைத்தல மலரால் மார்புறத்தருவி மட்டும்தான் இருக்கக்கூடிய என்ன தர்ம பீம அர்ஜுன கூட சகாதேவன் தான். மாமா 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 என்று இருக்கிறார்களப்பா. அவரெல்லாம் ஐயோ பாவம். நான் ஒரு நாள் கூட உங்களை அதனால்தான். ஆனா என்னை எதிரியா நினைச்சிருந்தியே. அவன் இடையே மடையே மத்த வழிபட்டவன் மாமியை கொண்டாண்டவன் இதே வேலை இருந்த. ஆனால் உன்னை நான் உண்மையான மச்சான் 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 மாமா என்று அழைக்கிறேன். ஆமா, ஆனால் உண்மையான பாசம் நேராக கேட்டவன். அதாவது என்னுடைய விஸ்வரூப காட்சியோடு கீதாச்சாரம். கீதா என்று சொன்னால் இந்த ஆண்டவன் திருவாயால் வந்தது. கீதா என்று சொன்னால் சால்வக சாமி சால்வ சாச்சனக்கூடிய 4வது கிட்டும். கங்கா என்று சொன்னால் முக்தி மோட்சம் கிட்டு என்றால் இந்த ஆண்டவன் திருப்பாத்தில் கிடைத்தது இருக்கிறதே. இருந்து போனமோ நான் படைப்பு நான் கரியமால் உந்தியில் பிறந்தோன் கரியமால் ஓடத்தோன் அதை கடதோ குருமியங்க இழக்கும் குருமி யோகாசத்தை பிறந்தோன் கலசமோ ஒருவனுக்குறுதலை பாரும் அரவமோ உமையவள் சிறு விரல் மோதிரும் உமையவளோ சிவனுடைய இடமாக கொடுக்கும் சிவனோ குண்டல் உள்ளத்தில் நடக்கும் ஆண்டவனுக்கு என்னதான் பெருமிருந்தாலும் கிருத்திருந்தாலும் போலிருந்தாலும் ஆனால் அகம்பாவத்திற்கோ ஆணவத்திற்கோ ஆண்டவன் அடிபடி விடுகிறாரு. அன்புக்கு அடிபடுகின்றான். அப்பேற்பட்ட அதாவது உலகத்திலேயே அரிய பிறவி என்னைய பிறவியிலேயே அதாவது சிறந்த பிறவி மனித பிறவி நினைக்க மணக்க அதாவது துதிக்க ரசிக்க என்று சொல்லக்கூடிய அதாவது அப்பேற்பட்ட அரியது மனிதா பிறத்திலிருந்து மனித செவிடு பேடி நீங்கி பிறத்திலிருந்து பேடி நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வி நேர்ந்தது. ஞானமும் கல்வி நேர்ந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தது. தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவன் நாடு வழிதிருந்திடுமே. வானவன் நாடு என்றால் நீட்டுலகம் மோட்சலகம் மீண்டும் பிரபா நிலவெடுக்கக்கூடிய அந்த வைகுந்தம் அந்த கைலாயம் சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட ஏழை மத்திய கிட்டக்கூடிய மீண்டும் பிரபாகத்தை கொடுக்கக்கூடிய உலகம். அப்பேற்பட்ட வான் பெற்ற நதிகள் தான் பெற்றாய் மதிவத்தில் மதிக்க பெற்றாய் தேர் பெற்ற துழாயிலங்கும் வாரும் திருப்பதி தேங்க பெற்றாய் ஊர் பெற்ற திருநாமம் உரைக்க பெற்றாய். நீ பெற்றதவ பேரில் உன்னை என்னை யார் பெற்றாய் யார் பெற்றாய் யார் பெற்றாய் வான் பெற்ற நதிகள் நகர் பெற்றாய். வான் என்று சொல்லக்கூடியது திருக்கோவிலூர். அந்த திருக்கோவில் தான் நான் ஒன்று கலந்தேன். அப்படி அளக்கும் பொழுது மாவட்டத்தில் 3 அடி கேட்டேன். 3 அடியாகவும் விண்ணை அளக்கும் பொழுது நேராக சத்திய உலகம் பிரம்ம உலகம் சென்றது. அந்த பிரம்மதேவனோ வந்திருப்பது தந்தையின் பாதமாயிற்றே. ஆபத்து பொதுவாத பிள்ளை அருமசி பொதுவாதனும் தாகத்தை தீராத்த நீர் தரித்திர மரியா பெண்டீர் கோபத்தை அடக்கா வெந்தன் பொறுமொழி கொள்ளாசியுடன் பாவத்தை தீராக்கிருக்கும் பயிரில் எழுநூறார்கள். பிள்ளைதான் வயதில் முத்தால் பிதாவின் சுற்பத்தி கேளான் கணிதன் கொள்ளி முத்தால் கணவனை கருதிப்பாராய் உள்ள நோய் பிடிக்க தெரிந்தால் உலகத்தால் பண்டு வைத்தார் தென்னலை வித்த கற்றால் சேதம் சொல்லுவான். அதுபோன்று மனம் அல்ல என்றால் பையன் தீர்ந்த பரமூர்த்தி உள்ள உலக காட்ட வேண்டி தோற்றுவித்த நன்மகளை வகித்த மனிதரை பொய் என்று எண்ணி காலையே உடைய பழக்க அந்த பிரம்மதேவன் செய்துவிட்டான். கம்மணல் எடுத்து என் வலது பாதத்தை தூய்மை செய்தான். அதுதான் கங்கையோடு பெருக்கெடுத்தது. எந்த பாதத்திலிருந்து கங்கை பிறந்ததோ அந்த பாதத்தை வளர்கின்ற பாக்கியம் பெற்றாய். வான் பெற்ற பெற்றாய் மதி பெற்ற திருமணத்தால் வதைக்க பெற்றாய். மதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 5 இடத்திலே தோன்றிருக்கின்றான். இந்த மாதவன் இதயத்திலும் பார்க்கடல் கடையும் போதும் பிரம்மம் சிருஷ்டிப்பிலும் மகிழ்ச்சி அம்பகத்திலும் அப்படி இந்த மாதவன் இதயத்திலும் தான் உலகத்திற்கெல்லாம் குளிர்ச்சிக்கூடிய சந்திரன் அந்த மாதவோடு அழைக்கின்ற குலத்தை பெற்றாய். வான் பெற்ற நிலையுடன் நகர் பெற்றாய். மதி பெற்ற திருமணத்தால் வைக்க பெற்றாய். ஊர் பெற்ற தலைவர் அழிந்து விண்ணோம் உணர்வுடன் திருநாமம் உரைக்க பெற்றாய். ஒரு இடத்தை அதனால்தான்
கோவிந்தா நாராயணா அப்படி என்று லட்சுமி நாராயணா அப்படி என்று பேர் வைக்கிறார். காரணம்னா அந்த பேரு நம்ம வைக்கிறாங்களே அவங்களுக்கு முக்தி மோட்சம் உண்டு. நம்ம பேரை கூப்பிடுறோமே அந்த மந்திரமா நம்ம அறியாம மந்திரம் சொல்றோம். அவரும் நான் வணங்க சொல்றாரு, அவருக்கும் பெருமை உண்டு. கேட்கிறவங்க காதல் விடுறவங்க அந்த பேர் வச்சுக்கிறவங்க அவங்களுக்கு சார்பு சாமி சார்பு சாட்சியலுக்கு நல்ல மாதிரி நாராயணா வராடு அப்பா நடராஜ் பாடுறா அப்படி சொல்றாங்களே. அந்த நேரத்தில் இறைவன் அரியன் சிவன் ஒன்று அறியாத சொல்லி நாராயணன் பேர் கிடைக்கிறது, நடராஜன் பேர் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட பேர் கிடைக்கும் பொழுது அவருக்கு அந்த காதல் எழுதுகிறது. அந்த மாமத்தில் இருக்கக்கூடிய சிவாய் சொல்லக்கூடிய பஞ்சாட்சரம் சிவாய் நம்ம சிந்தித்திருப்போருக்கு அபாயம் எல்லாம் இல்லை என்று சொல்வார்களே. அப்படிப்பட்ட அந்த அருமையாளர்களுக்கும் நமக்கு அந்த கால் வைக்கும் பொழுது நடராஜான்னு சொல்லி வைக்கிறார். உங்க பிள்ளைங்க நாராயண வராங்க அவர் சொல்லும் போது அவர் காதலை விடுகிறது. அதனால் அவருக்கு தன்னையே கிடைக்கிறது. பெற்ற வகையினால் அழிந்து விழுந்தும் உணர்வுடன் என் திருநாமம் உரைக்கப்பட்டார். உயிரானது சட்டத்தில் நாராயணா இப்பேர் பெற்ற மைத்திரம் வைத்த வாய்மை கேட்ட என் மனமது வந்து வந்து உன்னை கைத்தல மலரால் இருக்குது மின்னல் இருக்கிறது பார்த்தால மலர் அதையே கொண்டு அதாவது வாய்ந்தால் வரும். அதை கொண்டு வந்து உன் பாதத்தை அச்சிக்கலாம். ஆனால் அந்த பாரியாத மலர் இறந்த மேல கிணத்துல அந்த மலரை வச்சோம்னாக்கா உயிர் பெற்றுடுவாங்க. அந்த மலர் செய்த பாவம் தீர்வை தவிர இந்த கண்ணனாகினா இந்த கண்ணனுக்கு செய்த அந்த பாவங்கள் துன்பங்கள விலகாது. அதுதான் கைத்தல மலரால் மலர் தழுவி நீராட்டி கங்கா யமுனா புனிதபத்திரம் கோதாவரி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய புண்ணியதிலே வரும். கண்ணன் பூஜை செய்யலாம். ஆனால் அந்த கங்கா யமுனா துங்கமத்ரா நர்மதா கோதாவரி சரஸ்வதி கூடிய அந்த புண்ணிய நதிகள் செய்த பாவங்கள் தீர்வை தவிர இந்த கண்ணன் இந்த கருணைக்கு செய்ய துன்பங்கள் தீராது. அதனால் கருணை கண்ணீராட்டி கொடுக்கின்ற மனதையும் செல்லத்தை முடித்து ஆனால் முத்தியும் பெருதி என்றான். சொல்லக்கூடிய மோட்சம் அந்த மோட்சம் எப்போ தர வேண்டியதுன்னா நீ தான சூர கண்ணனாக இருந்தாய். அதாவது ரஞ்சித வேந்தனாகவே சகஸ்திர குலத்தோடு இருந்தாய். சிவனை பார்த்து ஒரு குணம் கேட்டாய். ஆனா அவரோ அதாவது உன் வரத்தை வச்சு வரத்தை கொடுத்தார். 1000 குண்டலமும் மார்புக்கு கவசத்தை கொடுத்தார். ஆனால் வைத்து வாழ தெரியாதவன் காம அந்த சூழ்நாயத்தை பல அக்கிரமணியம் செய்தார். அதனால் அவன் அழிப்பதற்காக ஏவர்களுக்கு தீர்ப்பதற்காக என் உடம்பிலிருந்து ஒரு ஜோதியை பிரித்து எதிர்பார்த்து நான் நகன் என்று பெயர் வைத்தேன். அந்த நேரத்தில் அதாவது 999 குண்டலத்தை நான் வலித்து விட்டேன். ஒரு குண்டலம் நகன் தப்பிச்சுட்டு சூரியனிடமே நெருக்கடியாக மாறிவிட்டாய். அந்த சூரியகிட்ட சொன்னேன், இன்னொரு யுகம் நீ கர்ப்பமாக இருக்க வேண்டும். இது கிரேதாகும் கிரேதோகம் வைத்து இருக்கணும். ஆனால் துவாபர யுகத்திலே அதாவது ஒரு கன்னிப்பெண் வயிற்றிலே உன்னை நான் சிசுவாக மாற்றி விடுவேன் அப்படி என்று நான் குறிவிட்டு வந்தேன். அப்பேற்பட்ட கன்னிப்பெண் வயிற்றிலே கொஞ்சம் வயிற்றிலே மகனாக பிறந்தால் அன்று நரந்தான் இப்பொழுது அர்ஜுனனாக போன்றிருக்கின்றான். போகிறது அப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். ஆமா கண்ணதாரு கண்ணனுக்கு முத்து மோட்சம் கொடுக்க முடியுமா அப்படியே பல பேர் கேட்கலாம். நான் சின்ன வயசுல எங்க அம்மா அதாவது யசோதம்மா வீட்டுல நான் தயிர் பால் வெண்ணெய் நெய்யெல்லாம் திட்டு நின்றேன். அந்த நேரத்தில் எங்க அம்மா வந்து மத்தல் அடிப்பாங்க. அப்படி மத்தல் அடிக்கும் பொழுது நான் ஓடிடுவேன். ஒழிப்ப ஒரு கதிபாண்டவன் வீடு கொய்யான் வீடு கண்ணு தெரியாதவன் அந்த கதிபாண்டவன் அவன் வீட்டுல ஒழிப்ப நான் மறைஞ்சுக்கினேன். கதவு நான் மறைஞ்சுக்கினேன். அந்த கண்ணு தெரியாத அந்த மண்பாண்ட கொய்யவன் கதிபாண்டவன் கதவை திறந்தான். நான் சந்திர சக்கரத்தோடு காட்சி அளித்து விட்டேன். மின்னல் போல் ஒளி கொடுத்தேன். கண்ணை கொடுத்த உடனே நீ அந்த நாராயணன் தானே அந்த மகாவிஷ்ணு தானே அப்படி என் சொல்லி பிடித்துக் கொண்டான். உன்னை விடவே மாட்டேன். எனக்கு மோட்சம் கொடு, எங்க அம்மாவுக்கு மோட்சம் கொடு, எங்க அப்பாவுக்கு மோட்சம் கொடு, எங்க முன்னோர்கள்லாம் மோட்சம் கொடுக்கணும். எங்க அம்மா அச்சுடுவாங்க விட்டுடு நீ மோட்சம் கொடுக்கணும்னு சொன்னாதான் முழுவதும் சொன்னான். நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அதன் போய் அம்மா கண்ணான்னு வந்தாங்க யசோதம்மா. அம்மா அச்சுடுவாங்களே கண்டிப்பாண்டவா சொன்னேன். ஒரு பெரிய தாழி அந்த தாழிக்குள்ளே உயிரத்தம் பொருள் அந்த பானை அதுக்குள்ளே உட்கார வச்சு அந்த தாழியை மூடி மேல அமர்ந்து கொண்டாங்க. காலாட்டிக்கலாம். எங்க அம்மா தேடி பார்த்து போட்டாங்க. தறிகொண்டவா தறிகொண்டவா விட்டுடு தறிகொண்டவா என்ன
விடமாட்டேன். இந்த உயிரற்ற பொருள் தாழ்ந்து இருக்கிறது, இதற்கே மோட்சம் கொடுக்கணும் அப்படி கேட்டுக்கொண்டான். உயிரற்ற பொருளுக்கே மோட்சம் கொடுத்து வந்த கண்ணன் அப்பேற்பட்ட கரிமானவனுக்கு அதாவது மோட்சம் கொடுத்து பண்ண வேண்டாம் பகவானே நாராயணா கோவிந்தா கோபாலா என்றால் கொண்ட வண்ணனை கோவலனாய் என்னை உண்டவாய் அன்பர்களோ இந்த அமைந்ததை கண்ட கண்கள் மற்றொன்றுமே காணாது. உன்னை பார்த்த கண்ணால மட்டும் நான் பார்க்கக்கூடாது கண்ணா, அப்படி அவருக்கெல்லாம் முக்தி மோட்சம் கொடுத்தேன். அப்பேற்பட்ட அன்று கொடுக்க வேண்டிய முக்தி மோட்சத்தை இன்று கொடுக்கின்றேன். ஆனால் இதே மோட்சத்தை அருமையார்கள் நம்மோடு வாழ்ந்தவர், நமக்கெல்லாம் வருவார்பட்டவர், கலைஞராக இருந்தவர், அப்பேற்பட்ட நடராஜன் உமைப்பாளா அப்பேற்பட்ட நடராஜன் தில்லை அம்ப நடராஜன் இதையந்தான் நடராஜன் ஆடி இருக்காரு. அப்பேற்பட்ட ஊர் வாழ உலகம் வாழ நாட்டு மக்களெல்லாம் வாழ அவரெல்லாம் மோட்சம் அடைய அருமையாக எத்தனை நாள் கண்ணிருக்கு இந்த புராண கதைகளை சொல்லியிருப்பார். அப்பேற்பட்ட அருமையாளர்களுக்காகத்தான் ஏன்னா சூரியன் வரணும், அந்த சூரியன் உயிர்ந்தால் தான் மோட்சம் சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட அருமையாளருக்காக அதாவது திருவாதத்திரம் முடிந்து சாதோக சாமிக சாருக காய்ச்சலக்கூடிய 4ஆம் பதவி, இறைவனை என்னதான் கலக்கக்கூடிய பதவி, மீண்டும் பிரபோது கொடுக்கக்கூடிய பதவி, சிவசிவ எங்களை தீவனையாளர், சிவசிவ எங்களை தீவனை மாலும், சிவசிவ எங்கள் தேவரம் ஆவார், சிவசிவ என்கிற சிவகடிதானே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினவில்லை, அவனை ஒப்பாருங்க யாவரும் இல்லை, பூனம் கடந்தது பொன்னொழி மின்னி தவள சடங்கில் தாமரையானே ஆனந்தத்திலே அண்டமகண்டமும் ஆனந்தத்திலே அகார உதாரணமும் ஆனந்தத்திலே அடங்கலவர்கள் சொல்லக்கூடிய அருமையாளர்கள் திருக்கோவில் சென்றிருப்பார். அந்தகா சூரன் கண்ணு தெரியாத சூரன் வரங்களை பெற்று அவனாதான் செய்தான். அப்பேற்பட்ட அந்த வீரட்டான ஈஸ்வராக இருந்து இப்படியெல்லாம் செய்திருக்கின்றார். பண்புக்கு அதிகமாக போயிருக்காரு. ஆனால் திருப்புற தொடர்பு செய்த அப்பேற்பட்ட ஈசனால் இவருக்கு சகல சம்பத்தம் கிட்டு ஐயா உள்ள தெய்வமாகி குடும்பத்தெல்லாம் வாழ்விக்க வேண்டும். திரு ஆழி பூலத்து ஜெகத்துத்தார் வாழியே, திருப்பாவை 30 செப்பன வாழியே, பெரியார் பெற்றெடுத்த பெண்களை வாழியே, பெரும்புது மாமனுக்கு புண்ணாம வாழியே, 143 வாழியே, உயர் அந்திய பெண் 1 வாழியே, மறுவாவும் திருவள்ளி வல்லாடு வாழியே, வற்புது நகர் கோவை மனப்பதெல்லாம் வாழி வாழி என்று அருமையுடைய புகழ் வாங்குவேன். ஏன்னா என்றைக்கு அவன் இரவு நேரத்தில் மாட்டான். ஆனால் களங்கம் நேர்ந்து விட்டாலும் இந்த வருஷத்தை நடராஜன் சேனையா துளக்கும்போது நடராஜன் சேனையா அப்பொழுது உயிராக இருக்கின்றார், சிறந்தியாக இருக்கிறார், எல்லாம் இரவாக இருக்கிறார். அப்பேற்பட்ட அருமையாளுடைய ஆத்மா சாந்தி அடைந்து அனைவரும் சுட்சமாக இருக்க வேண்டும் என்று எப்படி இந்த கண்ணனுக்காக சால்வ சாமிக்கு சார்ப சாத்திரத்தை 4ஆம் கொடுப்போமோ அதே போன்று சிவகதியை சிவபதத்தை அருமையாளர் கொடுத்து ஆனால் அர்ஜுனா பாபா அர்ஜுனா பாபா அஞ்சு சொல்லக்கூடிய வானத்தால் விடு இல்லை விடுகின்ற இல்லை விடுகின்ற
ஒன்று புரியவில்லையே. நான் பெற்ற மகளே கண்ணா. மனிதமா உங்க அம்மா என் மகனே இந்த குந்தி வயசுல முந்தி போட்டா கண்ணா. அப்படின்னா உங்க அம்மா வந்து மூத்தவன். உங்க அம்மா அண்ணன் வேணும். உங்களுக்கு அண்ணன் என்னுடைய தம்பிங்கிறதாலே என் அண்ணனை கொல்ல. ஆமா உங்க அம்மா சொல்றாங்க தோர்கானே சண்டாளன் தோர்கானே படுபாவி இந்த கண்ணனுக்கு தெரியும் சொல்றாங்க. என்ன அண்ணன் அது என்னென்னமோ உங்க அம்மா வச்சுக்கிட்டு என்ன என்னமோ உங்க அம்மா எங்க அத்தை என்னதான் வச்சுக்கிட்டு உங்க அண்ணனை பத்த மாதிரி உங்களுக்கெல்லாம் வந்து வந்து கொல்ல துணிந்தாயோ அதனால் இன்று முதல் கொண்டு இந்த பூலோகத்தில் உள்ள பெண்கள் மனதிலே ரகசியம் என்பதே இருக்கவே கூடாது. அப்படி இந்த தர்மநந்தனர் கொடுக்கக்கூடிய சாபம் முரத்தை கவித்துக் கொண்டால் சென்று இந்த ரகசியத்தை இது பெண்கள் மனசுல ரகசியம் இருக்கக்கூடாது.
நடத்தி காட்டினோம். இந்த நாடகத்தில் எந்தவித குறை இருக்கிறோம் உங்கள் வீட்டுக்குள்ளே தவறு செய்தால் எப்படி மன்னிக்கிறோம் அதுபோன்று எங்களை மன்னித்தவர்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அதாவது இந்த நாடகம் இனிதே நடைபெற ஒளி இந்த ஒளி என்றால் நாடகம் நடைபெறார். அப்படிப்பட்ட ஒளி அமைத்து தந்த இந்த ஒளி சவுண்ட் சர்வீஸ் அண்ணாவர்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் கம்பெனி சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் எங்களுக்கு உணவு பொறுமை அத்தனை உணவுக்கு என் சார்பாகவும் என் கம்பெனி சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் மீண்டும் மீண்டும் எங்கள் ஆரோக்கிய அண்ணா எங்களோடு இருந்து நாடகம் நடத்தி தர அண்ணாவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் கேட்டுவிட்டால் கூட அவருடைய சிந்தனைகள் அனைத்தும் எங்களுக்கு சேர வேண்டும். அப்படி சேர்ந்து இந்த நாடகத்தை நாங்கள் நினைத்தே நடத்தித்தர அண்ணா அவர்கள் சார்பு சொல்லக்கூடிய 4ஆம் முறை அடைந்துவிட்டாக எல்லோரும் கற்றுக்கொள்ளும். பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல்மா கண்ணன் பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாய கண்ணன் மண்டலத்தை காட்டிய பின் கோயிலுக்கு போகிறார் பாடி மாளிகையில் கோபியரின் கண்ணத்திலே கண்ணமைத்து மன்னவன் கோபியரின் கண்ணத்திலே கண்ணமைத்து மன்னவன் போல் அந்த மந்திரத்தில் அவன் முழங்க மயக்கத்திலே இவன் முழங்க மண்டலனே முழங்குதம்மா அன்னையரே உயிரெழுப்ப மாறினோ கண்ணனவன் தூங்கிவிட்டார் காசிலே தூங்கிவிடும் அன்னையரே உயிரெழுப்ப மாறினோ அவன் பொன்னரவை பார்ப்பதற்கும் போரல் மட்டும் கொடுப்பதற்கும் கண்ணீரே போதிரே மாறினோ கண்ணீரே கோபியரே மாறினோ ஓங்கி உள்ளதால் ஓங்கி உள்ளதால் முத்தமன் பாடி நாங்களும் பாவைக்கு சாட்சியாடினார் நாங்களும் பாவைக்கு சாட்சியாடினார் திங்கம் மாறி Oh
ராஜா